இந்தியாவில் இன்று 5.2 கோடி பேர் கிரெடிட் கார்டு வைத்திருக்கிறார்கள். நிலுவையில் உள்ள தொகை 3.1 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் வங்கிகள் ரிவார்ட் பாயிண்ட்ஸையும் லான்ச் ஆக்சஸையும் குறைக்கின்றன. கேஷ்பேக் சலுகைகளை சுருக்குகின்றன. ஜென்சி என்று சொல்லப்படும் இளைய தலைமுறையினர் கிரெடிட் கார்டு விண்ணப்பத்திற்கு முன்பே பல கடன்களை எடுத்து வருகிறார்கள். யுபிஐ வந்த பிறகு கிரெடிட் கார்டு தேவையே இல்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இவையெல்லாம் எந்த திசையில் செல்கின்றன? இந்தியாவின் கிரெடிட் கார்டு சந்தை வளர்கிறதா, தேங்குகிறதா அல்லது வேறொரு வடிவம் எடுக்கிறதா? இந்த வீடியோவில் டிரான்ஸ்யூனியன் சிபிலின் சமீபத்திய அறிக்கையை ஆதாரமாக வைத்து இந்த கேள்விகளுக்கு விடை தேடுவோம். டிரான்ஸ்யூனியன் சிபில் என்பது இந்தியாவின் மிகவும் நம்பகமான கடன் தகவல் நிறுவனங்களில் ஒன்று. வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கடன் வழங்குவதற்கு முன் ஒருவரின் கடன் வரலாற்றை இந்த நிறுவனத்தின் மூலம்தான் சரிபார்க்கின்றன. இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கும் சமீபத்திய அறிக்கை இந்தியாவின் கிரெடிட் கார்டு சூழல் எப்படி மாறி வருகிறது என்பதை விரிவாக ஆவணப்படுத்துகிறது. இந்த அறிக்கையை 3 பகுதிகளாக பார்க்கலாம். முதலாவது, இந்தியாவின் கிரெடிட் கார்டு சந்தையின் தற்போதைய நிலை என்ன? இரண்டாவது, ஜென்சி தலைமுறையினரின் கடன் வாங்கும் விதம் எப்படி மாறியுள்ளது? மூன்றாவது, வங்கிகளில் ஏன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மற்றும் சலுகைகளை குறைக்கின்றன மற்றும் இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்ச் 2026 நிலவரப்படி இந்தியாவில் 5.2 கோடி கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் உள்ளனர். அவர்களில் மொத்தம் 10.7 கோடி செயல்பாட்டில் உள்ள கிரெடிட் கார்டுகள் இருக்கின்றன. நிலுவையில் உள்ள மொத்த தொகை 3.1 லட்சம் கோடி. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நிலுவைத் தொகை 8 மடங்காக அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். கார்டு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை இப்போது கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் நிற்கிறது. புதிய கார்டுகள் வழங்கப்படும் வேகமும் கடந்த 2 ஆண்டுகளில் குறைந்துள்ளது. இது தோல்வியா என்றால் இல்லை. இது ஒரு கட்டமைப்பு மாற்றத்தின் அறிகுறி. காரணம் எளிமையானது. இன்று நுகர்வோருக்கு கிரெடிட் கார்டு மட்டுமே பணம் செலுத்தும் வழி அல்ல. யுபிஐ விரும்பப்படும் டிஜிட்டல் கட்டண முறையாக மாறிவிட்டது. QR கோட் ஏற்றுக்கொள்ளும் இடங்கள் நாடு முழுவதும் பரவிவிட்டன. இந்தியாவில் 600 மில்லியனுக்கும் அதிகமான யுபிஐ ஏற்றுக்கொள்ளும் மையங்கள் உள்ளன. ஆனால் கிரெடிட் கார்டு POS முனையங்கள் வெறும் 11 மில்லியன் மட்டுமே. இந்த வேறுபாடு அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு யுபிஐயை மிகவும் எளிவான தேர்வாக ஆக்குகிறது. கடன் பெறுவதில் மாற்றம் நடந்துள்ளது. தனிநபர்கள் கடன்கள், கன்சியூமர் டியூரபிள் கடன்கள், BNPL அதாவது பை நவ் பே லேட்டர் சேவைகள், டிஜிட்டல் கடன் தளங்கள் என பல வழிகளில் இப்போது கடன் கிடைக்கிறது. ஆகவே கிரெடிட் கார்டு என்பது இனி ஒரு தேர்வு அல்ல, அது பல தேர்வுகளில் ஒன்று. இது கிரெடிட் கார்டு சந்தையின் அழிவு என்று சொல்ல முடியாது. ஏனெனில் இந்தியாவில் தற்போது கடன் பயன்படுத்தும் நுகர்வோரில் வெறும் 25% பேர் மட்டுமே கிரெடிட் கார்டு வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இந்த விகிதம் 70 முதல் 90% வரை உள்ளது. எனவே நீண்டகால வளர்ச்சிக்கான இடம் இன்னும் மிகவும் அதிகமாக உள்ளது. இந்தியாவின் கிரெடிட் கார்டு தொகுப்பின் ஒட்டுமொத்த தவணை தவறல் விகிதம் 1.7% மட்டுமே. சுமார் 10% கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே ஒப்பீட்டளவில் அதிக கடன் சுமையை கொண்டுள்ளனர். பெரும்பாலான இந்திய கிரெடிட் கார்டு பயனர்கள் தங்கள் கடமைகளை பொறுப்புடன் நிறைவேற்றுகிறார்கள் என்பதை இந்த எண்கள் காட்டுகின்றன. இந்த அறிக்கையின் மிக சுவாரஸ்யமான பகுதி ஜென்சி தலைமுறையினரின் கடன் நடத்தையை பற்றியது. 1997 முதல் 2012 ஆண்டுகளுக்கு இடையே பிறந்தவர்களை பொதுவாக ஜென்சி என்று அழைக்கிறோம். இவர்கள் முந்தைய தலைமுறையினரிடமிருந்து மிகவும் வேறுபட்ட விதத்தில் நிதி அமைப்பிற்குள் நுழைகிறார்கள். புதிய கிரெடிட் கார்டு வாங்குவதில் 50% இன்று ஜென்சி நுகர்வோரிடமிருந்தே வருகிறது. புதிய கார்டு வாங்குவதில் கிட்டத்தட்ட 46% இந்தியாவின் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளிலிருந்து வருகிறது. இது கிரெடிட் கார்டின் புவியியல் விரிவாக்கத்தை காட்டுகிறது. ஆனால் மிக முக்கியமான வேறுபாடு இது. முந்தைய தலைமுறையினர் கிரெடிட் கார்டையே தங்கள் முதல் கடன் அனுபவமாக பார்த்தனர். ஜென்சி அவ்வாறு செய்வதில்லை. இவர்கள் கிரெடிட் கார்டு விண்ணப்பத்திற்கு முன்பே வேறு கடன்கள் மூலம் கிரெடிட் ஹிஸ்டரி உருவாக்கி விடுகிறார்கள். டிரான்ஸ்யூனியன் சிபில் அறிக்கையின்படி ஜென்சி நுகர்வோரில் 70% பேர் தங்கள் கிரெடிட் கார்டு பெறுவதற்கு முன்பே ஏதாவது ஒரு வகையான கடனை பயன்படுத்தி இருந்தனர். மில்லியனர்களில் இது 44% மட்டுமே. 2018 பாதிக்கும் மேற்பட்ட மில்லியனர்கள் எந்த முந்தைய கடன் வரலாறும் இல்லாமல் கிரெடிட் கார்டு பெற்றனர். 2024
30% ஜென்சி மட்டுமே அவ்வாறு செய்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான மாற்றம். இளம் நுகர்வோர் மொபைல் போன் பினான்ஸ், கன்சியூமர் டியூரபிள் கடன்கள், சிறிய பர்சனல் லோன்ஸ் மூலம் கடன் வரலாற்றை உருவாக்கிய பிறகு கிரெடிட் கார்டு பெறுகிறார்கள். இதன் விளைவாக கிரெடிட் கார்டு பெறும்போதே ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆச்சரியமான ஒரு தரவு, முதல் கிரெடிட் கார்டு பெற்ற ஓராண்டிற்குள் 69% ஜென்சி நுகர்வோர் கடன்களை அதிகமாக நாடுகிறார்கள். மில்லியனல்களில் இந்த எண்ணிக்கை 55%. அதாவது ஜென்சி முந்தைய தலைமுறைகளை விட மிக முன்னதாகவே பல கடன்களை வாங்க முனைகின்றனர். புதிய கடன் வாடிக்கையாளர்கள் பிரிவில் ஜென்சியை சேர்ந்தவர்கள் 41% பங்கை கொண்டுள்ளனர். CRIF தரவுகளின்படி கடன் வாங்குபவர்களில் 65%க்கும் அதிகமானோர் 26 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள். இந்தியாவின் எதிர்கால கடன் வளர்ச்சி பெரும்பாலும் இளம் நுகர்வோராலேயே இயக்கப்படும் என்று இந்த எண்கள் தெளிவாக காட்டுகின்றன. இந்த மாற்றத்திற்கான பதில் 2 தளங்களில் கிடைக்கிறது. முதலாவது, தொழில்நுட்ப மாற்றம். முன்பு கடன் பெற நீண்ட ஆவண பணிகள், பலமுறை வங்கிக்கு செல்வது, விரிவான சரிபார்ப்பு எல்லாம் தேவைப்பட்டன. இன்று டிஜிட்டல் தளங்கள் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஆவணங்களை மின்னணு முறையில் பதிவேற்றலாம். நிமிடங்களுக்குள் கடன் ஒப்புதல் பெறலாம். கடன் வாங்குவது மிக குறிப்பிடத்தக்க அளவு வேகமாகவும் வசதியாகவும் மாறியுள்ளது. இரண்டாவது காரணம், பை நவ் பே லேட்டர் சேவைகள் இளைய தலைமுறையினரிடையே மிகவும் வேகமாக பரவியுள்ளன. முழு தொகையை உடனடியாக செலுத்தாமல் EMI-களாக செலுத்தும் வசதி கடன் வாங்குவதை மனரீதியாக எளிதாக்குகிறது. ஆராய்ச்சியாளர்கள் இதை பிரசன்ட் பயஸ் என்று அழைக்கிறார்கள். அதாவது எதிர்கால செலவுகளை விட உடனடி பலன்களுக்கு மக்கள் அதிக மதிப்பு கொடுக்கும் போக்கு. இன்று நுகர்வோர் கேட்கும் கேள்வி, இந்த பொருளை என்னால் வாங்க முடியுமா என்று அல்ல, மாதாந்திர EMI என்னால் செலுத்த முடியுமா என்றுதான் கேட்கிறார்கள். இந்த 2 கேள்விகளும் ஒரே மாதிரி தோன்றினாலும் அவை பெரும்பாலும் மிக வேறுபட்ட நிதி முடிவுகளுக்கு வழிவகுக்கின்றன. சமூக ஊடகங்களும் ஒரு பெரிய பாத்திரம் வகிக்கின்றன. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் என்று அழைக்கப்படும் நிதி செல்வாக்காளர்கள், இணைய சமூகங்கள் ஆகியவை இன்று ஜென்சி நிதி ஆலோசகர்களாக மாறியுள்ளன. அடிக்கடி பயணம் செய்வது, சமீபத்திய ஸ்மார்ட் போன்ஸ் வாங்குவது, உயர்தர உணவகங்களில் உணவருந்து. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போடணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.